செய்திகளை பார்த்து வருகிறோம். நாமக்கல் சுற்றுவட்டாரத்தில் ஏழை பெண்களின் கிட்னியை எடுத்து விற்பனை செய்த விவகாரத்தில் காவல் நிலையத்தில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. அவரிடம் பேசலாம். வணக்கம் தங்கமணி, இந்த விவகாரம் தொடர்பாக யாரிடத்திலெல்லாம் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது? விவரம். ஃபரிதா வணக்கம். நாமக்கல் மாவட்டத்தையே உலுக்கின்ற வகையில் நேற்றைய தினத்திலிருந்து கிட்னி விற்பனை என்பது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்திகள் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமராபாளையம் சுற்று வட்டார பகுதிகளில் விசைத்தறி கூலி பெண்மணிகளை குறிவைத்து அவர்களிடம் பணத்தை ஆசை காட்டி அவர்களிடமிருந்து சட்டவிரோதமாக ஆதார் கார்டுகளில் முகவரிகளை மாற்றிக்கொண்டு திருச்சியில் இருக்கின்ற பிரபல தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை மற்றும் சித்தார் மருத்துவமனைகளில் அந்த கிட்னி விற்பனை என்பது நடைபெற்றிருக்கின்றது. இது தொடர்பாகவே கௌசல்யா மற்றும் விஜய் ஆகிய இரண்டு பெண்மணிகளும் அந்த கிட்னிகளை தந்திருக்கின்றனர். அவர்களுடைய வாக்குமூலமும் தற்போது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் நேற்று தினமே மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளபடி எந்த புகாரும் வரவில்லை, புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்கிறோம் என தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது இன்று காலை நாமக்கல் மாவட்டத்தினுடைய சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ராஜ்மோகன் தலைமையிலான குழுவினர் பள்ளிப்பாளையம் ஆவணாங்கடு அரசு தலைமை மருத்துவமனையில் விசாரணைகளை மேற்கொண்டனர். அங்கிருக்கின்ற தலைமை மருத்துவர் வீரமணி உட்பட மருத்துவத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட பிறகு பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் பள்ளிப்பாளையம் காவல் ஆய்வாளர் சிவகுமார் மற்றும் அங்கிருக்கின்ற உதவி ஆய்வாளர்கள் தலைமையிலான குழுவினர் வந்து காவல் நிலையத்தில் விசாரணைகளை மேற்கொண்டனர். இவர்கள் மேல் ஏதேனும் வழக்கு பதிவுகள் இருக்கின்றதா இல்லது இவர்கள் புகார் ஏதேனும் தந்திருக்கிறார்களா என ஒரு விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றனர். கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு இதே மாதிரியான ஒரு சம்பவம் என்பது பள்ளிப்பாளையத்தில் அரங்கேறி இருக்கின்றது. வெடியாசம்பாளையம் பகுதியில் இருக்கின்ற ஒரு கூலி பெண்மணி வந்து அவருடைய கிட்னியை 5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்த வழக்கும் தற்போது காவல் நிலையத்தில் பதியப்பட்டு இருக்கின்றது. அதே சமயத்தில் தற்போது இந்த பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட அன்னை சத்யா நகர் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் தான் அந்த கௌசல்யா என்ற பெண்மணி வசித்து வருகின்றார். இவர்களிடம் எப்படி விசாரணையை நடத்துவது, அல்லது வீடியோ காட்சிகள் மூலம் பதிவு செய்யலாமா அல்லது இவர்களிடம் எழுத்துப்பூர்வமாக வாங்கலாமா என பல்வேறு கோணங்களில் தான் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தற்போது 3 குழுக்களாக பிரிந்து அன்னை சத்யா நகர் பகுதியில் இருக்கின்ற அந்த கிட்னியை விற்பனை செய்த கௌசல்யா என்ற பெண்மணியிடம் விசாரணை நடத்துவதற்கு தற்போது தயாராகி கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து அந்த பெண்மணியிடம் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெறலாம். ஏனென்று குறிப்பிட்டார், அவர் எப்படி கொடுத்தார், எவ்வளவு பணத்திற்காக கொடுத்தார், எந்த முறையில் கொடுத்தார், எந்த ஆவணங்கள் அடிப்படையில் கொடுத்தார் என சுமார் 7 கேள்விகளை உள்ளடக்கிதான் இந்த விசாரணை என்பது நடைபெற இருக்கின்றது. அதே சமயத்தில் அந்த புரோக்கர் என்று அழைக்கப்படக்கூடிய ஆனந்துக்கு எப்படி உங்களை தெரியும், நீங்கள் அவரை எப்படி அணுகியிருக்கிறீர்கள் என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற இருக்கின்றது. இந்த விசாரணை நடைபெற்று முடிந்தால்தான் இந்த முழுமையான திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்கும். ஏனென்று குறிப்பிட்டால் அந்த புரோக்கருக்கு உதவியாளராக செயல்பட்ட மோகன் என்பவர் தெரிவித்துள்ளபடி 90 பெண்மணிகள் இந்த மாவட்டத்தில் மட்டும் கிட்னியை விற்பனை செய்துள்ளார்கள் என்ற தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. உடனடியாக இந்த குழு மட்டுமல்ல, இவர்களுக்கு மேல் அதிகாரியாக இருக்கின்ற தலைமையில வந்து செயல்படக்கூடிய அதிகாரிகள் தலைமையிலான குழுவினர் இந்த பகுதியில் விசாரணையில் ஈடுபட்டால் மட்டுமே முழுமையான தகவல்கள் பெற முடியும் என்பது இங்கிருக்கின்ற சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.